ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி சேனல் நட்டு ஷிப்புடனில் எபிசோட் 36 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதாவது பரவமாய் கத்துது. சொல்றியா? அவனே என்ன மறைச்சிருக்கிறான், அவன் பாட்டுக்கு தாட்டாகிறான். பார்க்குறோம் அதேதான். என்ன போய் முட்டிக்கு போறீங்க? எம்கிட்ட டென்ஷனாக தான்ங்கிறாரு. இப்படி போனால் என்னைக்கு போகிறது? ஆனாலும் இவன் பார்க்க சாஸ்கே மாதிரியா இருக்கான். இவங்க பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. என்ன எதுக்காக பார்த்துட்டு இருக்க? பேச்சும் அந்த சாஸ்கே மாதிரியே தான் இருக்கு. இதுக்கப்புறமா வச்ச கண்ணை வாங்காம பார்த்தா கண்ணை நோண்டி எடுத்துருவேன். இப்போ நீ என்ன சொன்ன? என்கிட்ட அந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் பேச்சுக்காத. ஏடா பாக்குறீங்க? இல்ல இவனுக்கும் சாஸ்கேவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. இங்க பாரு, உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. அப்படியா? எதுக்காக அப்படி சொன்ன? உனக்கு நான் அதை சொன்னாலும் புரியாது. நான் ஒரு பர்சனாலிட்டி டைப்பா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். வாய்க்கு வந்ததை பேசிட்டு சமாளிக்கிறதுக்கு சப்ப கட்டு கட்டாத. உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த டீம்ல இருக்கணும்னு அவசியமே இல்ல. போச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே. அது இவன் சொல்லக்கூடாதுல்ல. டீம் அங்க முடிவு பண்ணிருக்காங்க. தேவையில்லாம நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க சாய். நீ தாண்டா அவனை மறைச்ச. நருட்டோ, நீ தப்பு பண்ற. உன் டீம் கேப்டனுக்கு முன்னாடியே இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுறியா? பயம் இருக்கா? டீமா செயல்படும் போது டீம்ல இருக்கிற மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ககாஷி இதையெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கலையா என்ன? ககாஷி மாதிரி ஒருத்தர் கேப்டனா இருந்த டீம்ல செயல்பட்டும் நீ இப்படி இருக்கியா? அவரே அப்படிதான் கொஞ்சம். மாத்திக்கிட்டா நல்லது. அவரே டைம்க்கு வர மாட்டாரு. இவன் எங்கள ஒண்ணாக முடியாது. எங்க டீமுடைய 4th மெம்பர் எப்பவுமே ஒருத்தனுக்கு மட்டும் தான் சொந்தம். அது சாஸ்கே உச்சிஹா. அதுக்கு என்ன பண்ணாலும் போயிட்டானே. இதுக்கு மேல வருவான்னு நம்புறீங்களாடா? ஆள் குறைஞ்சிருக்கேன்னு இவன் அனுப்பியிருக்காங்க, அவ்வளவுதான். அவன் என்ன சொல்லி மரியாதை. எங்க டீம்ல இவனால எப்பவுமே மெம்பர் ஆக முடியாது. சரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அது சரி. உன்னோட உணர்ச்சிய என்னால ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. சாஸ்கே ஒரு நம்பிக்கை துரோகி. லீஃப் வில்லேஜ்ல இருக்கவங்களை ஏமாத்தி இப்ப ஒரோச்சிமாரு கூட சேர்ந்துட்டான். கண்டிப்பா நானும் அவனும் ஒன்னாகவே முடியாது. ஏன்னா நான் அவன மாதிரி நம்பிக்கை துரோகி கிடையாது. பின்னாடி அவ்வளவு கோவப்படுவாரு. நான் அவன் இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா அவன மாதிரிலாம் பண்ணிருக்கேன். கரெக்ட் தானே அவன் சொல்றான். பொறுமையா இருக்க மாட்டேன் சாய். முக்கியமான விஷயத்தை மறக்க கூடாது நருட்டோ. டீம் வொர்க் தான் முக்கியம். கோவர்லயே அவனுக்கு. சாய், நருட்டோ பேசினது தப்புதான். ஏன்னா உன்னை பத்தி அவனுக்கு பெருசா எதுவும் தெரியாது. எங்களை மன்னிச்சிரு. மனசார எங்களோட மன்னிப்பை நீ ஏத்து பண்ண நம்புறேன். ஆனா அப்படி பேசுற. நல்ல வேளை சாக்குராவாது கொஞ்சம் பொறுமையா இருக்காளே. நீ கவலைப்படாத, நான் தான் அவன் பேசுறத கண்டுக்கவே இல்லையே. நல்லது, இப்பதான் நிம்மதியா இருக்கு. பரவாயில்லையே. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சரி. புது டீம் ககாஷியை பத்தி தான் பேசுறேன். கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. அவங்க ஒண்ணு முன்ன மாதிரி சின்ன பசங்க கிடையாது. ஷிசுனே ஷினோபிஸ் ஆயிட்டாங்க, மாறி இருப்பாங்க. எல்லாம் சரிதான். ஆனா நருட்டோக்கும் அந்த சாய்க்கும் ஒத்து போற மாதிரி தெரியலையே. மிஷனுக்கு போயிருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனையால சொதப்பிடக்கூடாது. ஒருவேளை அப்படி எதுவும் நடந்தா இது யாரோட தப்பா இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? நருட்டோக்கு ஒத்து போகாத ஒருத்தன் கூட அவனை அனுப்பி வச்சது யாரோட தப்பு? ஐயோ, லார்ட் டான்சோட ஆட்கள்ல ஒருத்தர் இந்த மிஷன்ல வந்து அது சேருவாரு. காரணம் யாரு? சரி நடந்துச்சு, சும்மா அதே பேசி என்ன பண்றது? நான் எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். டான்சோட திட்டம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இந்த சாய் யாருன்னு கண்டுபிடிக்கணும். உனக்கு புரிஞ்சுதா ஷிசுனே? நான் பாத்துக்கிறேன் மேடம். நருட்டோ சாய்க்கு நடுவுல பிரச்சனை வராம கண்டிப்பா சாக்குரா பாத்துப்பான். அவங்க ரெண்டு பேரையும் அவளால கட்டுப்படுத்த முடியும். ஓ, சாக்குராவை பத்தியும் நான் பேசணும்னு நினைச்சேன்.
ஒன்றும் பேசானா தாயே. ஒண்ணும் இல்ல அதான் ஓடி போயிடு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கா. உன் அக்கறையை கம்மி பண்ணுமா. பிரச்சனை என்னன்னா லேடி சுனாடியோட மாணவியான சாக்குரா ஒவ்வொரு நாளும் அவங்களோட டீச்சர் மாதிரி மாறிட்டு இருக்கா. நருட்டோக்கும் சாய்க்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைய சாக்குராவால சமாளிக்க முடியுமான்னு தெரியல. என்ன நடக்க போகுதோ. யாருமே நம்ப மாட்றாங்க இவங்க எல்லாம். தீர எண்ணெய் ஊத்தாம இருந்தா சரி. பாட்டிமாயனா பாட்டிமாய முன்கோவம் வருதா நாளுக்கு. ஓ அடிச்சுட்டா. அடி பாவி. இப்போதான் அவனை பத்தி பெருமையா பேசினாங்க எல்லாரும். ரத்தமே வந்துச்சு. எனக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். புளி பதுங்கிறது பயத்துக்கு தான் அந்த மாதிரியா. எம்மட்டோ ஐயோ ஒத்தனாவது குருவை மதிங்கடா டேய். உன் பேச்சு கேட்டு நானும் ஏமாந்துட்டேன். பரவாயில்லையே, பெரிய ஏமாத்து கதையா இருக்கு சாக்குரா. திரும்ப வாங்க போறான். இங்க பாரு சாய், சாஸ்கேவ பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. அவனை பத்தி வாய்க்கு வந்ததை பேசினா அவ்வளவுதான். அதானே பார்த்தேன். இன்னொரு வாட்டி இதே மாதிரி நடந்துச்சு அவ்வளவுதான். உன் கதையை முடிக்காம ஆமாட்டா அவட்ட வாங்காத பொழந்துருவான். அப்போ சரி, நீ இருக்கும்போது என் வாயை நான் மூடிய வச்சுக்கிறேன். பயந்த மாதிரி தெரியலையே. இந்த பொய்யான சிரிப்பை வச்சு எவ்வளவு வேணாலும் சாதிக்கலாம்ல சாக்குரா. ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். இப்போதானே கும்மாங்குத்து வாங்குற, அதுக்கப்புறம் அவன் அடங்கல. பேசிக்கிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய விஷயத்தையும் சாதிக்கிறதுக்கு சிரிப்பு எவ்வளவு பெரிய ஆயுதம்னு தெரியுமா உனக்கு? அது பொய்யான சிரிப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயே அவன் என்னன்னே புரியலையே. அடி வாங்கிட்டு அப்படியே தாங்கிறான். மனிதர்களை ஏமாத்த சுலபமான வழி நான் படிச்ச புக்ல அப்படிதான் எழுதி இருந்தது. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? என்னால அந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கவே முடியல. போதும், வாயை மூடு. இவங்களுக்கே ஒரு ஜூஸ் தேவைப்படுது. ஒரு பவர். சாதாரண ஆள் இல்லையா அவரு? நீங்க பாருங்க, நீங்க 3 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இந்த கேஜுக்குள்ள உங்களை அடைச்சு வைப்பேன். டென்ஷிப் பிரிட்ஜுக்கு போறதுக்கு நமக்கு நேரம் குறைவா இருக்கு. நம்ம சீக்கிரமா போய் ஆகணும். ஆனா போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அப்பதான் சாதிக்க முடியும். ஆனா கேப்டன், இது வுட் ஸ்டைல் நிஞ்சுட்சு. இந்த சீக்ரெட் நிஞ்சுட்சுவை ஃபர்ஸ்ட் ஹோகாகே மட்டும் தானே பயன்படுத்துவாரு. ஆனா கேப்டன் யாமட்டோ எப்படி இதை செஞ்சாரு? அவர் வழியா அவரு சுனடே பாட்டிக்கு வரவா? உங்களோட கேப்டனா நான் இப்ப உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறேன். இப்படியே சண்டை போடுறதா இருந்தா நாள் முழுக்க இந்த கேஜுக்குள்ள நீங்க அடைஞ்சு கிடக்கலாம். டீம் ஒர்க்னா என்னன்னு கத்துப்பீங்க. இல்ல சுமூகமா போனீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல்ல நாம ஓய்வு எடுக்கலாம். எது வேணும்னு முடிவெடுங்க. என்னை பத்தி உங்க 3 பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் தெரியாது. எல்லா பிரச்சனைகளையும் பொறுமையா கையாள்றதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா என் பேச்ச நீங்க கேட்காத பட்சத்துல சட்டத்தை கையில் எடுக்க தயங்க மாட்டேன். இவரும் பிளாக் ஆப்ஸ் தானே, அப்படிதான் இருப்பாரு போல. என்ன டைம் வேஸ்ட் ஆகுது. ஏதோ பசங்கன்றதுனால அமைதியாகிறாரு போலகுது. மூஞ்சி மட்டும் சாஃப்டா இருக்கு. பெருசா இல்லை இவங்க தானா? தண்ணியை ஸ்விம்மிங் பூல் வேற பெருசு. அவரா இது? டீமா ஒண்ணா குளிக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற என்ன வேற மாதிரி தெரிஞ்சாரு, இப்ப அழகாகிறாரு. இதை விட ஒரு நல்ல வழி இருக்கா என்ன? ஆமாமா, இது கண்டிப்பா நல்ல வழிதான். என்ன இவ்வளவு வெறப்பா இருக்காரு? இதுக்கு மேல நாங்க பிரச்சனை பண்ணா கண்டிப்பா இவர் சட்டத்தை கையில எடுத்துருவாருன்னு என்கிட்ட பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். போதண்டா இது போதண்டா. பரவாயில்ல, உடம்பு நல்லா கட்டு மஸ்து தான் வளர்த்து வச்சிருக்க.
மூடிட்டு உன் வேலைய பாரு. இங்க வந்து கத்திருந்தாங்கிறானுங்க. என்ன பண்றான்? வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? முதல்ல வாய்க்கு ஒரு சிப்ப தைக்கணும். மறுபடியும் என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாரு. உன்னாலதான் அவங்க எல்லாருமே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்டா கத்துன? நீ பேசுறது கேட்டு கண்டிப்பா சாக்குரா சந்தோஷப்பட்டிருப்பா. அதை நினைச்சு கொஞ்சம் மனசு தேத்திக்கோ. அட ஆமால சாக்குரா. ஐயோ சரி நாம கிளம்பலாமா? என்ன தம்பி எனக்கு பண்றீங்க? இந்த ஓய்வு போதும். நான் போய் வேலையை பாக்குறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லி ஆகணும் நாருட்டோ. மாஸ்டர் ஜிராயா அவரோட சின்ன வயசுல ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணி அவரோட உயிரையே விட்டுருப்பாரு. அவரோட விழா எலும்புகளும் 2 கைகளும் உடைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, பல உடல் உறுப்புகளும் செயலிழந்துருச்சு. சுவாரஸ்யம் என்னன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் லேடி சுனாடே. இப்பதான் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. நீ இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சதுக்காக தான் மாஸ்டர் ஜிராயாவை லேடி சுனாடே தாக்குனாங்க. சாக்குரா என்ன பண்ணுவான்னு பார்க்க நானும் ஆசைப்படுறேன். அப்போ பெருசு கெட்டி பார்த்துக்குது குடிக்கிறப்போ. அதானே மவனே. அதுக்குதான் இப்படி போறியாடா நீ? நான் கூட அந்த சீக்ரெட் லெட்டர் என்ன பார்த்துருவாரா? இல்லை அது மடிச்சிருக்கு, இது கலாமலான்னு இருக்கு, அதனாலயா? நரட்டா எப்போ அப்படிதான். மாஸ்கையும் கூடயே இருந்து வந்துக்கிறாரு. கூடிய சீக்கிரமே கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. யார் அது? உள்ள வாங்க. தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க சார். எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணலாமா? கண்டிப்பா. சாப்பாடு ரெடியானதும் நாங்க ரூமுக்கே கொண்டு வரோம். பையா எவ்வளவு நிம்மதியா இருக்கு. நருட்டோ, நானும் ரூமுக்கு போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, நீ எவ்வளவு நேரம் இப்படியே தண்ணிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க போற? சொங்கி மாதிரி இருக்க, மயங்கிற போற. செவந்து போய் கிடக்குறான். இருவரா அதை தப்பு பண்ணலடா, அப்புறம் என்ன போய் நின்னுக்கிற? காக்காவை பார்த்தாலே அப்பா இப்படி ஒரு விருந்தை நான் பார்த்ததே இல்ல. நருட்டோ பூந்து விளையாடு. பரவாயில்ல, மற்றவங்களோட பரவாயில்ல, சோறு வாங்கி கொடுத்து நல்லா. இதெல்லாம் உங்க ஏற்பாடா? எங்களுக்காக தான் இந்த விருந்தா? ஆமா, எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுங்க. சமூகம் பெரிய இடமா. இந்த உணவுக்கு ரொம்ப நன்றி. பெருசுலாம் நம்ம கிட்ட இருந்து புடிங்க. பிரமாதமா இருக்கு. உங்களை ரிலாக்ஸா வச்சுக்க அதெல்லாம் பண்றாரு போல. பயங்கர டேஸ்டியா இருக்கு. இதே மாதிரி எல்லா மிஷன்லயும் நமக்கு அற்புதமான விருந்து கிடைச்சதுன்னா நீங்களே எங்க ஸ்குவாடுக்கு தலைவனா அட பாவிங்களா. சரியா சொன்ன
தக்காஷி சென்சே ஹாஸ்பிடல்ல விட்டு வெளியே வராம இருந்தா நல்லா இருக்கும். அடி ஐயையோ. பாவிய ஒரு சோத்துக்காக சாப்பிட ஏதாவது கொடுக்க போறீங்களா இல்லையா? இப்போதைக்கு ஐவி தவிர வேற எதையும் பண்ண முடியாது. உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல உங்க கைகளை உங்க கூட டீம் வெளுத்து கட்டிருங்க. அப்படியே கதை. உங்க மூக்கு கைகளை வேர்த்துருச்சு போல எப்ப இருக்கு, வாசிக்கிறீங்களோ, correct. அப்ப உங்களுக்கு லிக்விட் டயட் ஆரம்பிப்போம். ஆனா சாலிட் டயட் ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பா இன்னும் நிறைய நாள் ஆகும். அடா பாவீங்களா, லிக்விட் டயட்டுக்கே லேட் ஆகுமா? பசிக்குதே, எனக்கு சாப்பாடு வேணும். அடேங்கப்பா, வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கு. அப்பா. டேய், அரை வேலை சோறுக்கு கக்காசி மாட்டிட்டீங்களே. ரொம்ப நன்றி. இப்ப அந்த அளவுக்கு வேலை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நோட் மாதிரி பண்ணதாங்கிறாரு. அப்ப சரி, நல்லா ஓய்வு எடுத்தாச்சு, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. இப்ப மிஷனை பத்தி பேசலாமான்னு கேட்டிருப்பேன். பாட்டி கவனிங்கன்னு சொன்னா இப்படி அவனுக்கு தெரியுமாயா கவனிப்பீங்க? நாம இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்ம டீமோட மொரால அதிகரிக்கணும். அதனால மத்ததையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நானும் இதேதான் சொல்லணும்னு நினைச்சேன். கலக்கிட்டீங்க கேப்டன் யாமாட்டோ. அப்ப சரி நருட்டோ, மிஷனை பத்தின விஷயங்களை நாம நாளைக்கு பேசலாம். அப்படின்னா இந்த ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல நம்ம இன்னொரு நாள் தங்க போறோமா? ஓ இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. இதுக்கே என்னோட பர்ஸ் கிட்டத்தட்ட காலி. என்ன? அப்படின்னா கேப்டன் இது எல்லாத்துக்குமே நீங்க உங்க காசு தான் கொடுத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். அடேங்கப்பா, இதெல்லாம் கனவா நினைவா? இதுக்கு மேல யோசிக்க என்ன இருக்கு? டீம் கக்காஷிக்கு கேப்டன் யாமாட்டோ தான் இனிமே நிரந்தர லீடர். இப்படிப்பட்ட கக்காசில பஸ் வெளியேத்து பார்த்ததே இல்லை. முரட்டு தூங்குவானே. இவன் ரெடி ஆயிட்டான். சீக்ரெட் மிஷனா இருக்கும். ம். தனியா போனா எமோட்ட கண்டுபிடிச்சிருவாரு. ஒருவேளை அதான் பிளானா இருக்குமோ? அந்த கவர் எதாவது பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல தூக்கம். காலை பொழுது எவ்வளவு அழகா இருக்குல்ல? இவ்வளோ சொகுசா ஒரு மிஷின் கூட்டின்னு போனா எமோட்ட இனிமேல் வேணும்னு அடம் வச்சு கூட்டின்னு போவாங்க போல. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்றான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை பண்ணியிருப்பாரு போல. சாய், இவன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு வந்து எமோட்டை வந்து இதுக்கு மேலே நானே இந்த டீம் விட்டு போகிறனாலும் பசங்க விட மாட்டாங்க போல இருக்குது. சொகுசாக கூட்டின்னு போகிறாரு. இது வரைக்கும் கக்காஷி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து எங்கன்னா கோய்க்குள்ளே இல்லைங்க சந்துக்குள்ளே போய் படு, காலையிலேருந்து போகலாம், எங்கன்னா இருக்கிறது இலையை பிச்சு தின்ட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் மிஷினில் எடுத்துன்னு போவாங்க. இவர் என்னன்னா ஹோட்டல் புக் பண்ணி சாப்பிட வச்சு தூங்க வச்சு ரிலாக்ஸாக எடுத்துன்னு போகிறாரு. ஸோ இவர் வந்து இப்போ சமூக பெரிய இடம் அப்படின்ற மாதிரி தெரியுது. பாப்பா இவர் ஏதோ பிளானாக ஆனால் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. பார்வை எல்லா பக்கமும் இருக்குது. அது என்னன்னு தெரில. ஆனால் நரோட்ட தேவையில்லாமல் சாய் மேலே கோவப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவன் பாடு சும்மா தானே போயிட்டு இருந்தான். இவனா வந்து முறைச்சு பார்த்துட்டு அது ஏன்னு கேட்டால் கோவப்படுறாங்க. அவனே பதிலும் சொல்லிடுறான், நீ ஒன்றும் சாசிக்கிறதுக்கு வர முடியாது, சும்மா தான் இப்போ வந்திருக்கேன்னு அவனுக்கே தெரியுது இல்லை. அப்போ எதுக்கு திரும்ப கோவப்படுறான்றது தெரியல. அது இல்லாமல் அவன் பேசுனது கரெக்டு தானே. இப்போ சாசிக்கு ஒரு துரோகம் பண்ண மாதிரி தான் அங்கேயும் போயிருக்கான். ஆனால் வந்து அதை நீ சொல்லாத, அந்த அளவுக்கு நீ ஒன்றும் உரிமை எடுத்துக்க வேண்டியதில்லை, நீ சும்மா வந்திருக்கிற ஆள் தான், எங்களை பற்றி நீ பேசாதன்ட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. உண்மையை சொன்னால் கசக்குன்னுவாங்களே அந்த மாதிரி இது. அவனுக்கு தெரிஞ்சது அதுதானே. இப்போ லீஃப் வில்லேஜாக அப்படி தானே பார்க்கும். அவனை ஒன்று நல்லவன் பார்க்காது, துரோகம் பண்ணிட்டு போயிட்டான்ற மாதிரி தான் லீஃப் வில்லேஜ் ஃபுல்லாகவே அவனுக்கு இப்போ பேச்சாக இருக்கும். இப்போ உள்ளே வந்தால் மட்டும் அவனை பாராட்டிடுவாங்களா, துரோகம் பண்ணிட்டு போனவன் தான் சொல்ல போகிறாங்க. அதே தான் அவனும் சொல்கிறான். யதார்த்தத்தை சொன்னால் எங்களுக்கு கோவம் வருது.
இவங்க மனசில் அவனை எப்படி வச்சுட்டு இருக்காங்களோ அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. வெளியே இருக்கவன் எப்படி பார்ப்பானா அப்படி தான் பார்ப்பான். ஸோ இதில் எனக்கு தப்பாகவே தெரியல. இவனுங்களா முறைச்சி இவங்களா சண்டை இழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அவன் பாட்டுக்கு இருந்தாலே கம்முன்னு இருந்துருவான் போல. நீங்கள் வாய் கொடுத்தாதான் அவன் வந்து விதண்டவாதமாக பேசுகிறான். அதுவும் சாக்கரெல்லாம் வச்சு செய்கிறான் அவன். என்ன சொல்கிறது, அவள் அமைதியாக டீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் யோசிக்கிறேன் அவளை பற்றி பேசினா சும்மா இருக்க மாட்டாளேன்னு. அங்கே வேற பாட்டி வேற பெருமையாக சொல்லிச்சு, அவள் சமாளிச்சுப்பா, அவள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவா. நீ எங்கே அவளே கோவப்படுறான். நான் கூட நம்பிட்டேன். சுனாடா படி சொல்லி அனுப்புறதுனால அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறா போல இருக்குன்னு ரொம்ப பெருசாக நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு குத்திட்டா. ஏன்னா அதே மாதிரி நான் எமோட்டோவை பற்றி போன எபிசோடில் சொன்னேன். இவர் எப்படி வந்து சமாளிப்பார், அந்த பயத்தை எப்படி இவனை கிரியேட் பண்ணுவாருன்னு கிரியேட் பண்ணிட்டாரு. ஒரு உட் ஸ்டைல்லே வந்து வேற மாதிரி அது குட் ரெடி பண்ணார். அதுக்கே பசங்க கொஞ்சம் மிரண்டுட்டாங்க. ப்ளஸ் வந்து நருட்டோ சில்மிஷன்லாம் பண்ணலான்னு பார்த்தாரு. அங்கே சுனாடே பாட்டி அப்படி அவங்க ஸ்டூடெண்ட் இவங்கன்றப்போ அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அதே மாதிரி எமோட்டோ பார்த்தும் கொஞ்சம் பயப்படுறான். அது போதும், இந்த கண்ட்ரோல் இருந்தாலே போதும், ஒரு அதட்டத்துக்கு ஒரு பயம் இருக்குன்னு தோணுது. நான் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவர் பார்க்கும்போது சரி இந்த பையன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கான், அந்த மடித்து வைக்கிறதுலே இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கானே, இவனை இப்படி இருக்கான், அப்படி ஒரு கால்குலேட் பண்ணுறாரு போல இருக்கு பார்த்து அப்படின்னு நினச்சேன். பட் அந்த லெட்டர் விஷயம் ஏதோ ஒன்று அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே தங்குற மாதிரி தங்க வச்சு அவன் என்ன பண்ணுறான் மூவ் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதோ பண்ணுறாருன்னு தோணுது. பார்க்கலாம். இல்லை அவர் அந்த பார்வை தான் பார்த்தாரு, என்ன இவ்வளோ பொறுப்பாக இருக்கான் அப்படின்ற ஒரு பார்வை இருந்துச்சு தான். பசங்க இந்த வயசுலேயே இவ்வளோ இதுவாக இருக்கான்றது ஒன்று. ஆனால் அந்த லெட்டரை பார்த்துருப்பாரா அப்படின்றது டவுட்டு தான். அவன் எங்கே வச்சுருப்பான், அந்த பேக்கில் தான் வச்சான்னு நினைக்கிறேன், தெரில. அந்த லெட்டர் பார்த்துருந்தா மேபி டவுட் இருக்கலாம். நான் வந்து பாட்டி வந்து சொல்லி தான் அனுப்பிச்சிச்சு அவன் மேலே ஒரு கண்ணு வைங்கன்னு. அதுக்கு நான் அவனை பார்க்குற மாதிரி கண்ணு அவனையே மறைச்சுன்னு இருந்தால் உஷாராயிட மாட்டான்னா தெரில. ஏதோ டவுட்லேயே தான் அவனை பார்க்குறாரு. பாப்பா கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையான்றது தெரியல. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.